சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏராளமான விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. சேலம் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபட்டனர். இதையடுத்து இந்த விநாயகர் சிலைகளை வாகனங்கள் மூலம் ஊர்வலமாக மேட்டூர் காவிரி ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் விநாயகர் சிலைகளை பக்தர்கள் எடுத்துச் சென்று காவிரி ஆற்றில் கரைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கருப்பண்ணசாமி மற்றும் மோஷிக வாகனத்தில் வலம் வந்து காட்சியளித்த விநாயகர் பெருமானுக்கு அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் சிறப்பு பூஜை செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வாணியம்பாடி சிஎல் சாலையில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் அவரது குடும்பத்தினர் மற்றும் கட்சியினருடன் சென்று விநாயகர் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அதிமுக முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கோபால், ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் பாரதிதாசன், கோவிந்தசாமி, குமார், செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன், ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம், ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம், ஸ்ரீ வரசித்தி விநாயகர் சிலை, ஸ்ரீ சக்தி விநாயகர் சிலை, ஸ்ரீ அருள்தரும் வலம்புரி விநாயகர் ஆலயம், ஸ்ரீ விஜய கணபதி ஆலயம், ஸ்ரீ வலம்புரி விநாயகர் சிலை உள்பட அத்தனை ஆலயத்திற்கும் சென்று கணபதியை வணங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இவ்விழாவில் மாமன்ற உறுப்பினர் KPK சதீஷ்குமார் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.